ஹாய் கைஸ், இட்ஸ் மீ பைடி ஹோ ஹியர் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து என்னுடைய செம் எக்ஸாமும் முடிஞ்சுது. ரொம்ப நாளாக வீடியோ எடுக்காததுக்கு காரணமே அதுதான். செம் எக்ஸாம் ஒரேடியாக முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் விடாமல் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி பிரேக் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இப்போது செம்மு ஒரு வழியாக முடிஞ்சுது. அண்ட் முடிஞ்ச கையோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ட்ரிப்புக்காண்டி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஊட்டி, கோயம்புத்தூர் அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஊட்டினாலே அங்கே பிளேசஸ்லாம் செம்மையாக இருக்கும். அங்கே வீடியோ எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும்ல. பட் என்ன மாதிரி கண்டென்ட்டை வச்சு எடுக்கிறதுன்னு தான் தெரியல. ஏன்னா ஒரு தடவை நமக்கு அதே மாதிரி பூனே ட்ரிப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரெக்டாக மாமா மனசு கான்செப்டை இறக்கி விட்டோம். அண்ட் ஊட்டிக்கு போகும்போது என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கே நான் ஒரு சேலஞ்ச் கொடுத்துக்க போகிறேன். அதாவது செல்ஃப் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே தெரியும், ஊட்டியோட பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அதோட அழகெல்லாம் கோர்த்து ஒரு மாதிரி கவிதை மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், அண்ட் நமக்கு கவிதை பாடக்கூடிய திறமை எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு செல்ஃப் சேலஞ்ச் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். செல்ஃப் சேலஞ்ச் இஸ் கவிதை சேலஞ்ச். அண்ட் ஊட்டியோட லேண்ட்ஸ்கேப்பை வச்சு எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கவிதையை வடைக்க முடியும் அப்படின்றது மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் தட் இஸ் கோனா பி மை செல்ஃப் சேலஞ்ச். அண்ட் இந்த சேலஞ்ச் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக பண்ணுறேன்னு தெரியல. யூ ஆர் மை ஜட்ஜஸ். அண்ட் கவிதை மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர முடியுதான்னு பார்க்குறேன். அண்ட் அந்த கவிதையை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் பாய் கைஸ், சேலஞ்சை முடிச்சுட்டு பேசலாம். அண்ட் அண்டில் சேயிங் டாடா பாய். நான் உங்கள் பைட்டி ஹோ.